ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களோட மொபைல் ஃபோன் கொஞ்சம் சைலண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக, காலம் மறந்து போனாலும் வரலாறு மறைக்க நினைத்தாலும் நான் விடமாட்டேன் என்று மிகவும் கம்பீரமாகவும் காந்தியையும் பாரதியையும் இன்றும் பேசி பழகி வரும் எழுத்தாளர் திரு கடற்கரை அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ரொம்ப அதிகமாக பேசணும் விரும்புகிறவங்க நீங்கள் முன்னால் வந்து பேசுங்க. கடைசியாக கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட போதும். அப்படி யாராவது விரும்புகிறீங்களா? யாராவது ஆசை இருந்தால் நீங்கள் பேசலாம். நிறைய புத்தகம் இங்கே வச்சுருக்கீங்க. பேப்பர்லாம் எடுக்க உடனே பயப்படாதீங்க. நான் கொஞ்சம் இந்த அரணை மாதிரி கிட்ட வந்தோடனே கடிக்கிறது மறந்துடுவேன். அந்த மாதிரியான ஒரு இது. அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். அஜயன் பாலா வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போது சங்கர் பட ரேஞ்சுக்கு சொன்னார். என் வாழ்நாளில் நான் ரொம்ப விரும்பக்கூடியவர் விசு தான். சம்சாராம்சம் மின்சாரம் படத்தை தாண்டி எனக்கு ரசனை வளரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கமலா, அப்படிலாம் கோதாவரி, இல்லைன்னா கொஞ்சம் அந்த கேசரி, அவ்வளோதான் என் லைஃப்பில் தெரியும். எனக்கு சங்கர் படம், அந்த ஆண்டன் செகாவ், அப்புறம் வந்து இவர் பாப்புலர்னா இல்லை தெரிதா, ஃபூக்கோ, உம்பர்டோ ஈகோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பேச்சு வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும். நீங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா சங்கர் படம் ரேஞ்சுக்கு எல்லாம் இல்லை. நான் உலகில் மிக ஆகச்சிறந்த பேச்சாளர்களை கேட்டவன். என் வாழ்நாளில் மாப்போசியினுடைய பேச்சை அருகாமையில் கால் சட்டையோடு உட்கார்ந்து கேட்டவன். ஆகவே எனக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளன் யார் என்று எனக்கு தெரியும். தமிழில் மிகப்பெரிய பேச்சாளன் என்று அனுதினமும் இரவு பகல் முழுவதும் நான் கேட்கக்கூடிய பேச்சாளன் கம்பரடி. நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு வந்து கம்பராமாயணத்துக்கு பேசக்கூடிய நம்மளுடைய இலங்கை ஜெயராஜ். நான் சிறு வயதில் இதே கால் சட்டை போட்டுக்கொண்டு ஒரு மணல் பரப்பில் உட்கார்ந்து வலம்பொறி ஜன் தமிழை பொங்க பொங்க வைத்து பேசியதை இந்த இரு காதுகளால் கேட்டு வளர்ந்தவன். ஆகவே எனக்கு தெரியும் நான் எவ்வளோ மோசமான பேச்சாளன் என்று. உலகில் ஆகச்சிறந்த பேச்சாளர்களை நான் கேட்டிருக்கிறேன். ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படி என்று அந்த பேச்சு ஒரு அரை மணி நேரம் பேச்சு கருப்பின மக்கள் மத்தியில் நடந்த அந்த உரையை ஒரு வரலாற்றை புரட்டி போட்டது. மார்ட்டின் லூதர் கிங் பேசிய அந்த பேச்சை கேட்பவன் உயிரற்ற பிணம் எல்லாம் எழுந்து உட்காருவான். நண்பர்களே, என் வாழ்நாளில் மிகச்சிறந்த பேச்சாளர்களை எல்லாம் கேட்டவன் நான். ஆகவே சொல்கிறேன், என் வாழ்நாளில் மிக மோசமான பேச்சாளர் நான் தான். அதனால் நீங்கள் பெருசாக நம்பிடாதீங்க. இது ஏதோ தன்னடக்கம், இந்த அவையடக்கம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நான் வரலாறை படித்தவன். ஆகவே நண்பர்களே, நான் பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். இந்த அவையில் நின்று மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் கேட்டு பெற்றவன். எனக்கு வந்து மிகச்சிறந்த பேச்சாளர்களை தெரியும். உலகை உழுக்கக்கூடிய பேச்சாளர்களை தெரியும். காந்தியை போல ஈனக்குரலில் பேசி இந்த இந்தியாவை உசுப்பிய அந்த மாதிரியான குரலையும் கேட்டவன் நான். பெரியாருடைய பேச்செல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. 2 மணி நேரம் 2 பேர் உட்காந்து கேட்டான்னா அது ஆச்சரியம். முன்னால் இருக்கக்கூடிய நபர்கள் 2 நபர்களா 3 நபர்களா என்று எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல் தன் வாழ்நாள் முழுவதும் இரும்பி இரத்தத்தை கக்கி பேசிய பெரியாருடைய சிந்தனைத்தான் இந்த மண்ணை வளமாக்கியது. ஆகவே நண்பர்களே, உலகில் மிகச்சிறந்த பேச்சு என்பது கலையில் அல்ல, உண்மையை பேசுவது. உங்கள் பேச்சு எங்கே வளருது, பெருசாக சிறக்குது என்றால் நீங்கள் அவையில் நிற்கிற பொழுது உண்மையை சொன்னால் உண்மையாகவே அந்த பேச்சு கமழும். அதனால தான் சொன்னால் செந்தமிழ் கமழும் என்கிறான். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று அந்த பாடல் வரி சொல்வதை நான், உன் உள்ளம்தான் கமலம், தாமரை அல்ல கமலம். தாமரையை நீங்கள் தாமரை என்று பார்ப்பதனால் அது கமலம். ஆனால் அவன் சொல்கிறான் உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. ஆக நண்பர்களே, ரொம்ப கடைசியாக இருக்கணும், கொஞ்சம் முன்னால் வந்து உட்காரலாம். ரொம்ப ஏதோ முன்னால் இருக்கவங்களாம் பெரிய அறிவாளிகள்னு கிடையாது. உங்களை போன்றவர்கள் தான். நாங்கள் முன்னால் வந்தோம், கொஞ்சம் பின்னால் லேட்டாக வரீங்க, அவ்வளோதான். ஆக இந்த நூல் பற்றி எனக்கு முன்னால் பேசுகிற தமிழ் மகன் சார் சொன்னார். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் அதிகம் படிக்கக்கூடியவன். அவர் மெயிலில் அனுப்பின அத்தனை கதைகளையும் எனக்கு அனுப்பியிருக்காரு.
கதை, இந்த கதையை கொஞ்சம் படிச்சிருங்க. அறிபறியான காலகட்டத்தில் அவர் கதைகளை படித்தவன் நான். ஆனால் உளமாக சொல்கிறேன், என் கவிதையை ஒன்று கூட அவர் படித்ததில்லை. இந்த 50 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் அவருக்கு 40 வருஷமாக எழுதுகிறாருன்னு அவர் கணக்கு எனக்கு தெரியல. அவர் 40 30 அவர் சொல்லுவார். ஆனால் இளமையாக தான் இருக்கார். ஆனால் நம்ம 30ன்னு வச்சுக்கலாம். 30 ஆண்டுகளில் அவர் என்னுடைய எந்த படைப்பையும் படித்துவிட்டு அவர் பேசியதாக சரித்திரமே இல்லை. ஆனால் அவருடைய சிறுகதை தொகுப்புக்கு நான் பேசியிருக்கிறேன், அவருடைய நாவல் வெளியீட்டாக பேசியிருக்கேன், அவருடைய 60வது விழாவில் பேசியிருக்கேன். நான் வீட்டில் உட்கார்ந்து அல்லும் பகலுமாக ராத்திரி முழுவதும் கழுத்தை நெறித்து பேசியிருக்கிறேன். அதுக்கு மேல் போக முடியாது, ஏன்னா அது அபாயம். நானும் வளர்ந்து விட்டேன். ஆக இதையெல்லாம் அறிந்து சொல்கிறேன். இந்த அவையில் இருக்க எல்லாத்துக்குமே எனக்கு ஓரளவுக்கு நான் படித்தவன். இந்த அமிர்தம் சூர்யா முதல் கவிதை தொகுப்பு மூலமாக நான் ஒரு பத்திரிக்கையில் வேலை பார்த்தேன். இரவு 9 மணிக்கு 10 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ண ஒரு டெலிஃபோன் நம்பரில். எனக்கு தெரிந்து யாரையெல்லாம் நான் படிக்கிறேனோ அவர்களை எல்லாம் தலையில் வைத்து நான் பேசியிருக்கிறேன். அஜயன் பாலாவுடைய சிறுகதை தொகுப்புக்கு நான் புதிய புத்தகம் பேசுகிறதில் அவருடைய கதைகளை பற்றி நான் விமர்சனம் எழுதிய நினைவு. ஆக பெரும்பாலான எழுத்தாளர்களை நான் படித்திருக்கிறேன். நேற்று எழுதிய இன்று வெளியிட போடுகிற இந்த இளம் எழுத்தாளரை, இளம் குருத்தை இரவு முழுவதும் உட்காந்து படித்திருக்கிறேன். என்னுடைய எவ்வளவு பெரிய பாருங்க, என் மனசு எவ்வளோ பெரிய மனம் பாருங்க. அவரே என் வாழ்நாளில் நான் 30 ஆண்டுகளாக எழுதுகிறேன், 30 வருஷமாக எழுதுகிறேன். என்னுடைய பத்திரிகை பணிகள் கூட அந்த நம்பர் ஷீட்டில் போட்டுட்டு நீ எழுதுங்கன்னு சொன்னால் நான் எழுத மாட்டேன். அடுத்த நம்பர் ஷீட் வரைக்கும் கம்முன்னு இருப்பேன். என்ன நீ சொல்லி நான் எழுதணும், அடுத்த நம்பர் ஷீட் மாற்று அப்படியே உட்காந்துருப்பான். இந்த வீம்பினால் வாழ்க்கையை இழந்தவன், வீராப்பினால் வசதியை இழந்தவன், திமிர்த்தனத்தினால் என்னுடைய செல்வங்களை இழந்தவன், ஆனால் உண்மையால் வாழ்க்கையில் உயர்ந்தவன் நான். நண்பர்களே, அதனால் தான் சொல்கிறேன், இவங்களுடைய எல்லா படைப்பையும் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். நேற்று 2 மணிக்கு அவர் நைட்டு 8:30 மணின்னு நினைக்கிறேன், 8:30 மணிக்கு அனுப்புனார். அனுப்பிட்டு என் வாழ்நாள்லேயே அப்படி யாரும் அசைன்மெண்ட் கொடுத்தது கிடையாது. என்னென்ன படிச்சுட்டு நீங்கள் நைட்டே கூப்பிட்டுருங்க தோழர் அப்படின்னாரு. நைட்டே வா ஏங்க, நான் புத்தகம் கொடுத்தாலே நான் 1 மாதம் 6 மாதம் படிக்கிறவன். ஏன்னா அதை படித்து யோசிச்சுட்டே இருப்பேன். ராத்திரியே எழுதிட்டு அப்போ தான் நினச்சேன், இந்த 25-30 ஆண்டுகளில் என் வாழ்நாளில் ஒரு கட்டுரையை, ஒரு முன்னுரையை இரவோடு இரவாக படித்தது இவருக்கு தான் எழுதியிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், நண்பர்களே, அவர் பரவபாகாது. நீங்கள் வந்தவர்களுக்கெல்லாம் அவருடைய பின்புலம் தெரியும், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் என்ன ஊரில் இருக்கிறாரு, என்ன வேலை செய்கிறாரு, என்ன செய்கிறாரு, அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ பணம் வச்சிருக்காரு, எவ்வளோ செல்வந்தர், எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெருநாய்களை கட்டி கொண்டு அழுகிறவன். நான் எங்கெல்லாம் தெருநாய் அடிபடுதோ அதெல்லாம் பார்த்து வைத்தியம் பார்த்து ஃபேஸ்புக்கில் போடுவேன், இந்த நாய்களை காப்பாற்றுங்கள். ஆடு மாடு அடிபட்டு இருந்தால் அதற்கு போய் உதவுகிறவன். இப்படியெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மனிதன் தூரத்து எல்லையில் எங்கோ நின்று கொண்டு உன்னை போல இந்த ஜீவங்களுக்கு பரிதாபப்படக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் உண்டு என்று எனக்கு அறிமுகமானவர். அப்படிதான் அறிமுகமானவர். ஒருவன் தெருநாய்க்காக அழுகிறானே, இந்த சமூகத்துக்காக அவன் கண்டிப்பாக பயன்படுவான் என்று அவர் என் மேல் நம்பிக்கை வைத்தார். திருநாய்க்காக, வீதி நாய்க்காக அழுகிறேன், நான் இந்த சமூகத்துக்காகவும் அழுகுகிறேன். நண்பர்களே, நிறைய பேர் பேசணும், அதனால் நான் பாடும் உங்கள்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது. நல்ல பேச்சாளருடைய அர்த்தம் வேகமாக முடித்து விடுறது. இந்த அவையில் எனக்கு பேசுவதற்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பான காரியம் இருக்குது. இந்த காரியம் என்னவென்று சொன்னால், நான் பம்மல்லேருந்து வரேன். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் பம்மலில் வசிப்பவன். அந்த பம்மலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் பம்மல் சம்பந்த முதலியார். நாடக உலகத்தினுடைய மிகப்பெரிய பேராசான் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பேராசான். நண்பர்களே, பம்மல் முதலியார் எவ்வளவு பெரிய ஆள் என்றால், அவருடைய அந்த நாடக அவையிலே இன்று நாம் பார்க்கிற நம் மாநிலத்தின் இந்த மாநகரத்தினுடைய மேயர் சத்தியமூர்த்தி, காங்கிரஸ் அவையினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் சத்தியமூர்த்தி, அவருடைய நாடக கொட்டாயில் ஒரு நடிகனாக நடித்து கொண்டிருந்தார். அந்த நடிகன் வளர்ந்து சட்டசபையில் காய் வைத்த காலத்தில் அவர்தான் KP சுந்தராம்பாளை முதலாக MLC என்கின்ற பதவியை கொடுத்து சட்டசபைக்கு உள்ளே அனுப்பி வைத்தாள். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு பாடகர்,
ஒரு சினிமா நடிகை, சினிமா புலத்தை சார்ந்த ஒருவர் அபய படத்தெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அதனால் நடிகையாகவும் சேர்த்துக்கொள்ளலாம். அந்த நடிகையை முதலாக அரசியலுக்கு கொண்டு போய் சட்டசபைக்கு அனுப்பிய பம்மல் சுமந்த முதலியாருடைய அவையில் இருந்த சத்தியமூர்த்தி இருந்த அந்த சபையில் நின்று பேசுகிறேன். அது எனக்கு மகிழ்ச்சியானது. இதே தெருவில் மவுண்ட் ரோட்டில் தான் புதுமைப்பித்தன் தன் கதைகளை எடுத்துக்கொண்டு யாராவது பதிப்பிக்க மாட்டானா என்று இதே தெருவில் தான் நடந்து கொண்டிருந்தான். LIC பக்கத்தில் தான் தினமணி ஆபீஸ், தமிழ் மகன் அங்கு வேலை செய்திருந்தான். இதே இடத்தில் தெருவில் நீங்கள் வெளியிறங்கி சென்றால் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், தென் இந்தியாவில் முதல் சினிமா தியேட்டரை கெய்டியை இங்கே தான் நீங்கள் வரலாற்றின் முன்னாலே புதைத்து வைத்திருக்கிறீர்கள். இங்கே தான் முதல் சவுத் இந்தியன் சினிமா. இந்திய வரலாற்றிலேயே தமிழ் சினிமா முதலாக காட்சிப்படுத்தப்பட்ட கூட முன்னால் போஸ்ட் ஆஃபீஸ். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் தியேட்டர்னு அது பேர், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸாக மாறிச்சு. இந்திய சினிமாவில் முதலாக மௌன படங்கள் தொடங்கிய காலகட்டத்தில் இந்த படம் இங்கு தான் முதலாக திரையிடப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் ரோட்டில் பார்த்துட்டு போகும்போது நினைக்கணும். அப்போ தான் இந்த உலகம் அழகாக இருக்கும். பார்க்குறவங்கெல்லாம் எரிச்சல் அவன் டிராஃபிக் மேலே அடிச்சுட்டு மேலே ஏற்றிடுவான் போல. சில பேர்லாம் அந்த பேரிகார்டு தாண்டி போகிறாங்க இல்லையா, சில பேர் இப்போ நடைபாதையிலே வண்டி ஓட்டுறாங்க, அப்படி அடிக்கிறாங்க. நடைபாதை நடப்பதற்கு என்று உலகத்திலேயே போட்ட ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்க தமிழ்நாட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வெளிநாட்டிலலாம் நடைபாதை பார்த்தாலே புரிஞ்சுக்கிறான் இது நடைபாதை தான் என்று புரிந்து கொண்டு நடக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான் இது நடைபாதை என்று எழுதி காட்ட வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க வீதி இது. இது பக்கத்தில் தான் 1952 எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு வசதியும் இல்லாமல் தன் சினிமா வாழ்க்கையை நம்பி புறப்பட்டு வந்த சிவாஜி கணேசன் 1952 பராசக்தியில் வசனம் பேசி மிக பெரிய நடிகனாக மாறிய பின்பாடு இந்த தமிழ்நாட்டின் மைய சாலையில இங்கே தான் கட்டினார் தியேட்டர். தேவி, சாந்தி, லைனா இருக்கு, அண்ணா, எல்லா திரையரங்களிலும் இரவு பகலாக படம் பார்த்தவன் நான். இன்னைக்கு திரைப்படங்களே இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த திரை அரங்கங்கள் அப்படியே ஒப்புக்கு இருக்கு. இதே சாந்தி தியேட்டரில் முன்னால் இப்போ வீடு கட்டிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. அந்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பராசக்தி, திருவிளையாடல், பாரத விலாஸ் போன்ற படங்களை திரையிட்டு மக்கள் குழுமி நிரம்பி வழிந்த அவைகள் இந்த தெருவில் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சாலை. இந்த மகிழ்ச்சியான வரலாற்று பின்புலத்தில் நான் நின்று பேசுவதற்கு எனக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நண்பர்களே, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா இந்த சைடில் இருக்கக்கூடிய எப்போயுமே நாடகம் ஆரம்பிக்கும் போது நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் லைட்டு போட்டு மேலே திரையை தூக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள். இந்த பம்மல் சம்பந்தம் ஆரம்பித்த நாடக சபை என்பது நவீன நாடக உலகத்தில் புராண நாடகங்களை பேசக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. புராண நாடகங்களை பேசக்கூடிய சபை. அந்த சபையை எதிர்த்து அதற்கு மாறான ஒரு சினிமா மரபை உண்டாக்குவதற்காக முதலாக புறப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம். பம்மல் சம்பந்தம் புராண கதைகளை பேசி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் சமூக இயக்கங்களை பேசுவதற்காக தனி நாடக மரபை NS கிருஷ்ணன் போன்ற நபர்கள் உண்டாக்கினார்கள். ஆக இப்படி ஒரு பெரிய வரலாறு இந்த அவைக்கும் இந்த சபைக்கும் பொருத்தமான அவையில் வருகிறார். காமராஜர் நாளில் பிறந்தார் என்கிறார். காமராஜர் உண்மையிலேயே கரும வீரர். நண்பர்களே, காமராஜரை போன்ற ஒரு மனிதனை சரித்திரத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. முதல் முறையாக பணக்காரர்களிடமிருந்து நிலங்களை பெற்று, முதல் முறையாக பணக்காரர்களிலிருந்து செல்வத்தை பெற்று, அடுத்த தலைமுறை வாரிசுக்கு கல்வி சாலைகள் அமைக்க வேண்டும் என்று கவலைப்பட்ட முதல் மகான் தலைவன் காமராஜர். அதற்கு முன்னால் சரித்திரமே இல்லை. ராஜாஜி சொன்னார் 1952 ராஜாஜி அரசு ஏட்டிலை வெளியிட்டார். என்ன வெளியிட்டார்னா, அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் தர பணம் இல்லை. ஆகவே 10 மாதங்கள் சம்பள பிடித்தம் 10%. அரசாங்க கெசட்ல இருக்கு, போய் பாருங்க. 10 மாதங்கள் 12 மாதங்கள் அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தை 10% பிடிக்க போகிறோம் என்று சொன்ன காலகட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமாக கஜானா காலி என்று சொன்ன காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 9.5 ஆண்டுகள் ஆழ்ந்தான்.
அவனை போல ஒரு கர்ம வீரர் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு 9.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். எல்லா இடத்திலும் காமராஜ். நீங்கள் இந்த இந்திய தேசிய அரசியலில் ஒரு சாதாரண விருதுநகரில் 1919 தன்னுடைய வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையை தொடங்கின காமராஜ் இந்திரா காந்தி வரைக்கும் போய் தேசிய தலைவர் அளவில் போய் நின்று உயர்ந்த இடத்துல இருந்தவன் காமராஜ். அவர் பிறந்த இடத்துல நீங்கள் அந்த தேதியில் பிறக்கிறதெல்லாம் கோயின்சிடென்ட் கிடையாது, விதி, ஊழ். மனிதர்களே, ஒரு மனிதனை பிறப்பதும் இறப்பதும் அவன் செய்த ஊழ் என்று தமிழ் சொல்கிறார். நான் சொல்லலை, சிலப்பதிகாரத்திலிருந்து பல திருவள்ளுவர் வரைக்கும் சொல்றார். ஆக அந்த ஊழின் பயனாக கர்ம வீரர் காமராஜருடைய நினைவில் நீங்கள் வாழ்வதற்காக வாய்ப்பு பெற்றிருக்கிறீர்கள். அதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக அவங்க சொன்னாங்க, மனைவி தான் இந்த பின்னாலெல்லாம் உண்மையாகவே பேரு சார் உங்களுக்கு. பாரதிக்கு அவனுடைய மனைவி இல்லை என்று சொன்னால் அவன் நூல்கள் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ ஒரு குப்பையில் போய் கிடந்திருக்கும். பாரதி 1921 இறந்த பிற்பாடு அந்த நூல்களை இந்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு தனி மனுஷி, பணம் இல்லாமல், செல்வம் இல்லாமல், உறவினர்கள் இல்லாமல், உற்றார் இல்லாமல், சமூகத்தை மட்டுமே நம்பி ஒரு பதிப்பு தொழிலை ஆரம்பித்தால் பாரதிக்காக அவருடைய மனைவி. அது சாதாரண மனைவி இல்லை, உங்களுக்கு அப்படி ஒரு மனைவி கிடைக்கிறாங்க. அதற்கப்பால் புதுமை பித்தன் 1948 இதே வீதிகளிலே உருண்டு உருண்டு புரண்டு காசே கிடைக்காமல் வறுமையில் இறந்து போன புதுமை பித்தன் இறந்த பிற்பாடு 1958 52 இதே புதுமை பித்தனுடைய நூட்களை திரும்ப மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக ஒருத்தர் புறப்பட்டு வந்தால் கமலா விருத்தாசலம் அவள் பேர். அவள் இல்லை என்றால் புதுமை பித்தன் நூல்கள் இல்லை. ஆக அப்படிப்பட்ட அற்புதமான மனைவி உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஆகவே நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இதையெல்லாம் தாண்டி இந்த கதையை பற்றி என்னப்பா நீ சொல்கிற அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இதை பற்றி எழுதிட்டேன், ஏறக்குறைய கொஞ்சம் எழுதிட்டேன். என் வாழ்நாளில் ஒரு நூலை முழுவதுமாக படித்துவிட்டு அவை ஏற வேண்டும். ஒரு நூலை முழுவதுமாக படித்துவிட்டு அதற்கு பிற்பாடு அதை பற்றி எழுத வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். முதல் முறையாக அந்த லட்சுமண ரேகையை தாண்டி இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் அவன் உனக்கு காரியத்தை விட அவன் சேவை உள்ளத்தால் உயர்ந்தவன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்காக நீங்கள் தீயில் இறங்கி விடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆக நீங்கள் என்ன, ஒரு மனிதன் ஊருக்காக உழைக்கிறான், ஊருக்காக கவலை கொள்கிறான் அப்படின்னா இந்த கதையை விட்ட முதல்ல எழுதி கொடுப்பேன். நான் சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்துருந்தீங்கன்னா முழுசாக படிச்சுட்டு நல்லா எழுதியிருப்பேன்னு. அதுக்கு காரணம் என்னவென்றால், நாளைக்கு இந்த நூலை படிக்கிறவன் ஒருத்தன் வருவான், அதை படிச்சுட்டு சொல்லுவான், அற்புதமான ஒரு கதை எழுதியிருக்கான், முன்னாடி எழுதியிருக்கான் வருவான் ஆள், அந்த கதையை பற்றி எதையுமே சொல்லலாம்பா. கண்ணுக்கு தெரியாத ஒரு வாசகனுக்காக நான் கவலை கொண்டு அதை முழுசாக படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக இந்த கதையை நான் இது வரைக்குமே, இவர் சொன்னார்ல இவ்வளோ வேகமாக இரவோட இரவாக பரீட்சைக்கு கூட நான் படிச்சிடல, இல்லைன்னா நான் IAS ஆகிருப்பேன், அட்லீஸ்ட் ஒரு விவோ கூட ஆகிருப்பேன். ஆனால் அதுக்கே நான் மெனக்கடலை. ஆனால் இவர் கொடுத்தவனே இந்த கதைகளை நான் படித்தேன். முதல் காரணம், அந்த காரணம் என்னவென்றால் அவருடைய பின்புலங்கள் எதுவும் எனக்கு தெரியாமல் இந்த கதையை நான் படிக்க தொடங்கினேன். நண்பர்களே, 52 வயசு 60 வயசு அப்படிலாம் பாலா சொன்னார். கீரா தன்னுடைய முதல் நாவலை 60 வயசில் 58 வயசில் தான் எழுதினார். அதனால் வயதுகள் பிரச்சனை இல்லை. டால்ஸ்டாய் கூட அப்படி தான். நிறைய எழுத்தாளர்கள் வயதான பிற்பாடு நல்ல கதைகளை எழுதியிருக்கிறார்கள். சில இளம் எழுத்தாளர்கள் இளம் வயதிலே மோசமான கதை எழுதியிருக்கிறார்கள். அதனால் வயது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு மொழி பண்பட வேண்டும். அந்த பண்படுவதற்கு ஒரு வயது தேவை, அதுக்கு ஒரு அனுபவம் தேவை. ஏறக்குறைய அவருக்கு இந்த சொல்லுவாங்களே, ஏறக்குறைய இந்த மொழிக்கு கொஞ்சம் அருகாமையில் வந்து விட்டார் சுதாகர் சுப்பிரமணியம். ஏறக்குறைய இவர் கதைகளை படிக்கிற பொழுது, நான் இந்த எல்லா கதையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த கதைகளை படிக்கிற பொழுது இந்த கதைக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்றால், அதில் எனக்கு தொடர்ந்து சுதாகர் நினைவு வந்து கொண்டு இருக்கிறார். யாரோ ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த அக்காவுக்காக கவலைப்படுகிறார். யாரோ ஒரு மனிதன் மொய்யை வைத்து விட்டு ஏதோ ஒரு தவறு செய்கிறான், அதற்காக அவன் கவலைப்படுகிறார். ஆக இந்த கதைகளில் இருக்கின்ற மைய நூலோட்டம் ஒரு வார்த்தை சொல்கிறார் சார், போகிற முதல்ல சொல்கிறாரு, உதவி செய்கிற மனோபாவம் நினைக்கிறேன்ல, அது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமான வரி, என்ன ரொம்ப பாதித்த வரி அது. அந்த வரியில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பரோபகாரம் உதவி செய்வது என்பது ஒரு பெரிய வியாதி. ஒரு கதையில் வருது,
ஏதோ ஒரு வழியில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உதவுவது எல்லாம் ஒரு மிகப்பெரிய வியாதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மையாகவே நோய் தான். மற்றவனுக்காக இறங்குகிற அந்த உள்ளம் இருக்கிறது இல்லையா, அது மிகப்பெரிய வியாதி தான். அவன் மனதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு இயங்குகிற அந்த வியாதியை நீங்கள் தடுக்க முடியாது. அது இறைவன் கொடுத்த கொடை. சில பேருக்கு இரும்பு இதயம், இந்த சொல்லுவார் வைரமுத்து கூட எழுதியிருக்காருல்ல, இரும்பிலே ஆன இதயம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நிறைய பேருக்கு இரும்பு இதயங்கள் உண்டு. அப்படி ஒரு இதயம் அவருக்கு இல்லை. ஒரு எறும்பின் இதயம் அவருக்கு இருக்கிறது. எங்கே சர்க்கரை கட்டி இருக்கிறது என்ற அந்த வாசனையை உணர்ந்த பிற்பாடு எறும்பு வரிசை வரிசையாக சென்று கொண்டு அந்த சர்க்கரையை எடுத்து கொண்டு வருமோ, அதை போல் ஒரு மனிதன் ஆபத்தில் இருக்கிறான் என்று தெரிந்த பிற்பாடு அங்கே நேராக சென்று சென்று உதவுகிறார். இதெல்லாம் நான் வெளியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இந்த கதையினுடைய மிக முக்கியமான போக்கு நான் சொல்வது என்னவென்றால், இந்த கதையில் இவருடைய தன்மையில் ஒரு அசோகமித்திரனுடைய சாயல் இருக்கிறது. ஏறக்குறைய அசோகமித்திரன் தன் கர்ண பரம்பரை கதைகள் என்று ஒரு நிறைய கதையை எழுதி பார்த்துருக்கார். அழிவற்றதுன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. இந்த அழிவற்றது சிறுகதை தொகுப்பினுடைய லேசான சாரம் இவருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல எங்கே வடுவுறாருன்னா, ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுல மட்டும் ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு இடம் வேண்டும். நண்பர்களே, உண்மையை சொன்னால் பகை வரும். ஆகவே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இலக்கியத்தில் நம்ம கொஞ்சம் நேர்மையாக சொல்லணும்னு நினச்சா கடுமையான விமர்சனம் நினைக்கிறாங்க. நண்பர்களே, உங்கள் இதயம் சரியாக இல்லை, இன்னும் 2 நாட்கள் செத்து விடுவீர்கள். ஆகவே அறுவை சிகிச்சைக்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொன்னால், என் இதயத்தை வெட்டுவதற்காக நீங்கள் துணிகிறீர்களே, கொலைகாரனாச்சேன்னு டாக்டர் நீங்கள் சொல்கிறதில்லை. உங்கள் காலில் ஒரு பாதம் அழுகிவிட்டது, உடனடியாக நீக்க வேண்டும் என்று ஒரு மருத்துவர் சொன்னார். அவர்தான் மிகச்சிறந்த மருத்துவர் என்று ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. போனவொடனே பார்த்தாரு சார், டக்குன்னு கட் பண்ணி போட்டாரு, ப்ராப்ளமே இல்லைங்கிறீங்க. ஆனால் ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை, தவறுகளை சுட்டி காட்டுகிற விமர்சகனை மிக கொடுமையான மனிதராக பார்க்கிறார்கள். இவர் நம்பியார் போல பார்க்கிறார்கள். இந்த முதல் கதை சிறுகதை தொகுப்பில் இவரிடம் நான் பெற்றது என்னவென்றால், கணக்கச்சிதமான ஒரு மொழியை நெருங்கிவிட்டார். கணக்கச்சிதமான ஒரு மொழியை நெருங்கிவிட்டார். அதற்கு பிற்பாடு அவருக்கு எதை சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டு விட்டார். ஒரு மனிதன் சிறுகதையில் எதை சொல்ல வேண்டும், யாரின் பக்கம் இருந்து அதை சொல்ல வேண்டும். ஒரு துறவு மனநிலையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் மனைவியை பற்றி இருந்து சொல்லுவதா? சித்தின்னு ஒரு கதை, சினிமா சீரியல் பற்றிலாம் எழுதிட்டே வராரு. அதை படித்த உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, புதுமை பித்தன் சிற்றன்னையால் எவ்வளப்பட்ட துன்பங்கள் கொஞ்சமா நஞ்சமா. இவர் சிற்றன்னையை பற்றி ஏதாச்சும் சொல்லிகிட்டே வராரு, புதுமை பித்தனை ஏதாவது போகிற புக்கில் சொல்கிறாராம். பார்த்தா அந்த கொலைகாரி, அந்த சதிகாரி சிற்றன்னையால் பாரு எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டார் என்று புதுமை பித்தன் எழுதியிருக்கிறார். இப்படி எல்லா கதைகளுடைய பின்புலத்திலையும் ஒரு தமிழ் தொடர்ச்சி இருக்கிறது. இவர் யாரையும் பார்த்துருக்காரான்னு தெரியல. புதுமை பித்தனை படித்திருக்காரா, அசோகமித்திரனை படித்திருக்கிறாரா? இவர் சொன்னார் ஜம் ஜம் தண்ணீர், அவர் சொன்னார்ல ஒரு தண்ணீர், எனக்கு சொன்னவொடனே டக்குன்னு ஜம் ஜம் தண்ணீர் வருது. உலகத்தில் எல்லா மதங்களிலும் புனித நீர் உண்டு, எல்லா மதங்களுக்கும் புனித சாலை உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் புனித கடவுள் உண்டு, எல்லா மனிதருக்கும் புனித ஆறு உண்டு. அதே போல் புனித தண்ணியை சொல்கிறாங்க. சொன்ன உடனே எனக்கு ஜம் ஜம் தண்ணி ஞாபகம் வருது. எல்லா இஸ்லாமியர்களும் சுற்றி சுற்றி எடுக்கிற அந்த கிணத்துல இவ்வளோ தான் கிணறு தண்ணி வருதுங்கிறாங்க. நான் போய் பார்க்கல. ஆனால் அந்த தண்ணி அல்ல அல்ல தர்ம பாத்திரமை போல, அச்சத்தை பாத்திரத்தை போல அந்த தண்ணி சுரந்து கொண்டே இருக்கிறது என்கிறார்கள். நண்பர்களே, அந்த தண்ணி வேறும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, கருணை. அந்த கருணை என்பது புதுமை பித்தன் சொல்கிறான், கருணை என்பது ஒரு கிழங்குக்கு பெயராக மாறிவிட்டது என்கிறான். அப்படி அல்ல, அது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார் சுதாகர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.